இந்த நாட்டை இந்துக்கள் நாடாக அறிவிக்கணும். அரசியலமைப்பு சட்டம் சொல்றபடி நடக்கக்கூடாது, மனு சட்டம் சொல்றபடி நடக்கணும். இப்போ திராவிட கட்சியோ பெரியாரிய கட்சியோ இடதுசாரிகளோ இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அழித்தொழிக்கிற வேலையை தான் இந்த எஸ்ஐஆர் மூலியமா அந்த 2002 யாரெல்லாம் வந்து வாக்கு செலுத்துறாங்களோ இல்லை அவங்களுக்கு என்ன அந்த எண்ணம் இருந்துச்சோ அதையெல்லாம் கேட்குறாங்க. அப்போ 2002 இப்போ வரையும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இந்தியர்கள் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அந்த மண்ணின் பூர்வகுடி இல்லையா? இப்போ எங்கள் அம்மாவுக்கு பிறப்பு சான்று இல்லை அப்படின்னா இப்போ எங்கள் அம்மா வந்து இந்தியர் கிடையாதா? இந்த மண்ணின் பூர்வகுடி கிடையாதா? அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டத்திற்கு உட்பட்டு இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறதுக்கு அது தயாரா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தேர்தல் ஆணையத்தை அதிகார துஷ்பிரயோகம் செய்து பிஜேபி இப்படி ஒரு சதித்திட்டத்தை, அதாவது திமுகனுடைய இந்த கொளத்தூர் தொகுதி கிட்டத்தட்ட 4379 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களுடைய ஓட் மூலமா தான் வந்து நீங்க கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெற்றீங்களா? அதே நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் ஃபேக் அட்ரஸ்ல வந்து 40,000 பேர், டூப்ளிகேட்ல வந்து 11,000 பேர், ஒரே முகவரியில 10,000 பேர். இதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல போறாங்க? அது ஓட்டு திருட்டு இல்லையா? அது ஃப்ராட் இல்லையா? அது பித்தலாட்டம் இல்லையா? அந்த சிஏஏ சட்டத்தோடு தான் நாம வந்து எஸ்ஐஆரை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தேசிய மக்கள் பதிவேட்டையும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தையும் இந்த எஸ்ஐஆரையும் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த மறைமுக செயல் திட்டம், அவங்க கொண்டு வர செயல் திட்டத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறது. அதிமுக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு. அதிமுக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அம்பேத்கருக்கு எதிராக இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்குது. இந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு. எதிர்க்காம விட்டோம்னா இந்த மக்களினுடைய உரிமைகள் போயிடும், இந்த மக்களுடைய பாதுகாப்பு போயிடும். இந்த மக்கள் இந்த மண்ணின் மக்களே இல்ல, பூர்வகுடியில இல்ல. இங்க இந்த மக்களை வந்து அகதிகளாக்குற ஒரு வேலையை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மண்டல செயலாளர் மன்னை ரமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து திமுக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் வந்து தடை இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து உச்சநீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்கு. எதனால் இந்த எஸ்ஐஆருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? என்ன காரணம்? இல்லை, எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இதில் வந்து பெரிய அரசியல் ஒரு சதி திட்டம் இருக்குது என்கிற அடிப்படையில் தான் எஸ்ஐஆரை நாம் எதிர்க்கிறோம். இப்போது இந்த பிஜேபி அரசு எதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போது எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்குது. அந்த அச்சம் என்னென்னா, நாம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் சிஏஏ கொண்டு வந்தாங்க. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தோடு நீங்கள் எஸ்ஐஆரை பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏன் சந்தேகப்படுறோம், நாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நாம் ஏன் இது வேண்டான்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அண்டை நாட்டிலிருந்து வந்தவங்களை வந்து கணக்கெடுத்து அதை வந்து சீர்திருத்தம் செய்கிறதுல எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, அது செய்யட்டும். ஆனால் இந்த மக்களையே, இந்த மண்ணின் பூர்வகுடிகளையே, இந்த மண்ணின் மைந்தர்களையே அவர்கள் வந்து வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு இதை கொண்டு வராங்கன்றதுனால தான் எஸ்ஐஆரை நம்ம எதிர்க்கிறோம். அதற்கு பல சான்றுகளை நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டத்தை அவங்க என்னவா வந்து அளவுகோல் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க யார் யாரெல்லாம் இந்த மண்ணின் குடிமக்கள், யாரெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு கணக்கை கொண்டு வராங்க. அப்போ அந்த கணக்கை அவங்க கொண்டு வரும்போது ஆதார் கார்டு கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, ஓட்டர் ஐடி கேட்குறாங்க. அப்போ இதுவெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி இதுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த 14 ஆதாரங்களை கேட்கும்போது இப்போ ஆதார் கார்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ரேஷன் கார்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஓட்டர் ஐடியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுவெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுனா அடுத்து என்ன கேட்குறாங்க? பிறப்பு சான்று கேட்குறாங்க. இப்போ இந்த பிறப்பு சான்று யார் யாருக்கு பிறப்பு சான்று இருக்கும்? இப்போ இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும், வயதானவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவங்க என்ன அளவுகோல் தராங்கன்னா, 2002 அந்த 2002 யாரெல்லாம் வந்து வாக்கு செலுத்துகிறாங்களோ இல்லை அவங்களுக்கு என்ன அந்த எண்ணம் இருந்துச்சோ அதையெல்லாம் கேட்குறாங்க. அப்போ 2002 இப்போ வரையும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இந்தியர்கள் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அந்த மண்ணின் பூர்வகுடி இல்லையா? அவங்க இந்த இங்கே பிறந்தவங்க இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் பிறப்பு சான்று இருக்கோ அவங்கெல்லாம் வாக்காளர்களாக உறுதி செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும்.
யார் யாருக்கெல்லாம் பிறப்பு சான்று இல்லையோ அவங்க வந்து இந்த மண்ணோட குடிமக்கள் இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. குடிமக்கள் இல்லைன்ற மாதிரி உறுதிப்படுத்த அவங்க விரும்புறாங்க. இப்போ எங்க அம்மாவுக்கு பிறப்பு சான்று இல்லை அப்படின்னா இப்போ எங்க அம்மா வந்து இந்தியர் கிடையாதா? எங்க அம்மா வந்து இந்த மண்ணின் பூர்வகுடி கிடையாதா? இப்போ எங்க தாத்தா அப்படின்னா அவர் இந்த மண்ணின் மைந்தர் கிடையாதா? அவர் பூர்வகுடி கிடையாதா? அவர் இந்தியன் கிடையாதா? அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க? இப்போ யாரெல்லாம் வந்து இந்தியர்னு அங்கீகரிக்க வராங்க? இப்போ நான் ஒரு அரசியலை உள்வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் இடதுசாரி சிந்தனையா அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனையை தான் நான் ஆதரிப்பேன். இப்போ அந்த கட்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இதன் மூலமாக அழித்தொழிக்கிறதுக்கான மறைமுக செயல் திட்டம் தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வராங்கன்ற பார்வையில தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். இப்போ மிகப்பெரிய பேராபத்து சூழ்ந்திருக்கு. இந்த பேராபத்தை கொண்டு வர்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி அதை நாம் வந்து மறைமுக செயல் திட்டங்கிற அடிப்படையில் நாம் அதை எதிர்க்காம விட்டோம்னா இந்த மக்களினுடைய வாழ்வாதாரம், இந்த மக்களினுடைய வாழ்வு, இந்த மக்களினுடைய இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் ஒட்டுமொத்தமாக பறிக்கப்படும். இங்கே இந்த மக்களை வந்து அகதிகளாக்குற ஒரு வேலையை பாரதிய ஜனதா செய்யுது. வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்றீங்க. சமீபத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து திமுக ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது திமுகனுடைய இந்த கொளத்தூர் தொகுதி, சொந்த தொகுதியான கொளத்தூரில் வந்து கிட்டத்தட்ட 4379 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அப்போது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஓட் மூலமாக தான் வந்து நீங்கள் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றீங்களா அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா வந்து பீகார்லையாக இருக்கட்டும், ஹரியானாலையாக இருக்கட்டும், பிஜேபி வந்து வாக்கு திருட்டு மூலம் தான் வந்து வெற்றி பெற்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறப்போ, அப்போ திமுகவும் கொளத்தூர் தொகுதியில் இந்த ஒரு வாக்கு திருட்டு மூலம் தான் வெற்றி பெற்றாங்கன்றதை நான் சொல்லலாமான்ற மாதிரியும் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. இல்லை, நிர்மலா சீதாராமன் வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து இப்படி வந்து இவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க, இவங்க வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து அவங்க அப்படி தவறாக இருந்தால் அதை நாம் ஏற்க முடியாது. ஆனால் அதே நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி மீதும் மோடி மீதும் பல குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்தோடு வெளியிட்டுக்கிறார். இப்போ கொளத்தூர் தொகுதியில் எவ்வளோ வாக்கு சொன்னீங்க நீங்கள்? 4326 வாக்கு வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு கொளத்தூர் தொகுதியில் சொன்னாங்க. அதே நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் மகாதேவபுரத்தில் எத்தனை ஓட்டு? ஃபேக் அட்ரஸில் வந்து 40,000 பேர், டூப்ளிகேட்டில் வந்து 11,000 பேர், ஒரே முகவரியில் 10,000 பேர். மகாதேவபுரம், கர்நாடகா மாநிலம் மகாதேவபுரத்தில் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல போகிறாங்க? அதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லட்டும். இப்போது ஹரியானா தேர்தல், பீகார் தேர்தல், இப்போது பீகார் தேர்தலில் வந்து எவ்வளோ வாக்குகள் 25 லட்சம் வாக்குன்னு நினைக்கிறேன் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறாரு. அதற்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ ஹரியானா தேர்தல், இப்போ அங்கே எவ்வளோ? இப்போது பிரேசிலினுடைய அந்த மாடல் அழகி இருக்காங்களா, அவங்களுடைய போட்டோவை 25 இடத்துல பயன்படுத்தி வாக்கு செலுத்திருக்கிறாங்க. இதை நாம சொல்லலை, அவங்களே வீடியோ காலில் பேசுகிறாங்க. என்ன இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல போகிறாங்க? அப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததே வாக்கு இப்படி வந்து மோசடி பண்ணி தான் வந்திருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த விஷயம் தான் இல்லை, அதுதான் இல்லை. அப்படி கொளத்தூர் தொகுதியில அப்படி தவறா நடந்திருந்தா, தவறா இருந்தா, ஃபேக்கா இருந்திருந்தா அதை நாம எதிர்ப்போம், அதை வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை நம்ம ஆதரிக்க விரும்பல. அதுதாங்க சொல்றேன், அது உண்மைன்னா ஆதாரத்தோட இருந்தா அதை நாம வந்து சரி செய்ய முயற்சிப்போங்க, அதை நம்ம ஏற்க முடியாதுங்க. ஆனால் நான் சொல்றது கர்நாடக மாநிலம் மகாதேவ அந்த புறத்துல 40,000 ஃபேக் ஐடி, டூப்ளிகேட் ஐடி 11,000 பேர், ஒரே முகவரியில 10,000 பேர் ஆதாரம் இருக்கு, கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல போறாங்க? 25 லட்சம் ஓட்டு ஹரியானாவில், அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இப்போ இப்படிலாம் ஓட்டு திருடி தான் மோடி பிரதமர் ஆனாருன்னு பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு ராகுல் காந்தி. அதற்கு பிரதமர் மோடி என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சி சார்பில் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க? மறுத்திருக்கிறாங்களா? ராகுல் காந்தி சொல்வதை நாங்கள் மறுக்கிறோம், தவறா சொல்றாருன்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொல்லுங்க, இதுவரை சொல்லியிருக்கிறாங்களா? ஏன் சொல்லல? அப்ப எந்த தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் அந்த தேர்தல் ஆணையமே வந்து உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு தந்து 40,000 ஃபேக் ஐடிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கா? சொல்லுங்க. டூப்ளிகேட் ஐடி 11,000 பேர் மகாதேவபுரத்தில், அதுக்கு யார் காரணம்?
அப்போ அதிகாரத்தில் இருந்தா நீங்க அதிகாரத்தை சுரேகம் பண்ணி என்ன வேணா பண்ணுவீங்களா? அப்ப தேர்தல் ஆணையத்தை பிஜேபியுடைய கைப்பாவையா பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? உறுதியா இருக்காது. சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஃபேக் ஐடியா இருக்கட்டும், இல்லை இந்த ஃபேக் அட்ரஸா இருக்கட்டும், ஃபேக் ஓட்டர் ஐடிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் வந்து கொண்டு இல்ல, வரணும்ன்றத அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இறந்து போனவர்களை நீக்குவதிலும் புதிதா வயது நிரம்பியவர்களை சேர்ப்பதிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஒட்டுமொத்தமாவே உங்களுடைய அரசியல் செயல் திட்டத்தை மறைமுகமா வச்சுக்கிட்டு நீங்க வேற மாதிரி செயல்பட வர்றீங்க. அதுதான் நான் சொல்லிட்டேனுங்க. என்கிட்ட பிறப்பு சான்று இருக்குங்க, என்னுடைய முன்னோர்களுக்கு பிறப்பு சான்று இல்ல அப்படின்னா அவங்களை யாருன்னு சொல்ல வரீங்க நீங்க? இந்த எஸ்ஐஆர் மூலியமா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா இப்ப இங்க சரி செய்ய வாரீங்க அப்படின்னாக்கா, ஏன் கர்நாடக மாநிலத்துல மகாதேவபுரத்துல சரி செய்யல? ஏன் பீகார்ல சரி செய்யல? ஏன் ஹரியானாவில் சரி செய்யல? ஏன் மற்ற மாநிலங்களை நீ சரி செய்யல? இப்படிப்பட்ட மறைமுகமான ஒரு அயோக்கியத்தனமான இந்த செயலை என்ன சொல்ல போறீங்க? நிர்மலா சீதாராமனுக்கு என்ன சொல்ல போறாங்க? குளத்தூர்ல அப்படி இருந்தா தவறு தான், அதை சரி செய்யணும் தான், அதை ஏற்க முடியாது. ஆனால் கர்நாடகாவில் நடந்த இப்படி 40,000 ஒன்று, 11,000 ஒன்று, 10,000 ஒன்று, இப்ப பிரேசிலுடைய மாடல் அழகி வாக்க பயன்படுத்தி 25 இடத்துல 23 இடத்துல என்னுடைய போட்டோ பயன்படுத்தி ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் என்ன? அது ஓட்டு திருட்டு இல்லையா? அது ஃப்ராட் இல்லையா? அது பித்தலாட்டம் இல்லையா? சொல்லுங்க. அவங்க ஓட்டை பயன்படுத்துறது யாரு? 23 இடத்துல எப்படி அவங்க ஓட்டை நீங்க பயன்படுத்தி போட்டீங்க? யாருக்கு போட்டீங்க அந்த ஓட்டு? இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வரணும், பிஜேபி ஆட்சிக்கு வந்து பிஜேபியோட செயல் திட்டத்தை இங்க வந்து கொண்டு வரணும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு சனாதன சட்டத்தை கொண்டு வரணும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனு சட்டத்தை கொண்டு வரணும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து ராஷ்டிரம் அறிவிக்கணும். பிஜேபி வந்த பிறகு இது வந்து இந்த நாடு வந்து இந்து நாடு தான் சொல்லணும், ஸ்டேட் ரிலிஜன் வந்து இந்துவா தான் இருக்கணும் அப்படி சொல்றதுனுடைய செயல் திட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? அது கொண்டு வரீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? 0,0,0,0 பேரு 0, ஐடி 0, இருக்கிற அத்தனை சான்று 0. ஒரே இடத்துல 10,000 ஓட்டு, 25,000 ஓட்டு, 30,000 ஓட்டு ஆதாரம் கொடுத்துருக்காரு இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ராகுல் காந்தி சொன்னதுக்கு உங்கள் தரப்பினுடைய எதிர்த்தரப்பினுடைய என்ன பதில் என்ன சொல்லுங்க? ஏன் மறுக்காம இருக்கீங்க? மோடி ஏன் மறுக்காம இருக்கிறாரு? அமித்ஷா ஏன் மறுக்காம இருக்கிறாங்க? மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் ஏன் இன்னும் மறுக்காம இருக்கிறாங்க? ராகுல் காந்தி சொல்வது பொய், ஏன் சொல்லல? சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில், அதாவது கொரோனா காலகட்டத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏவை எதிர்த்தோம். அப்போ கொரோனா காலகட்டத்தில் நம்ம கடுமையாக பேச முடியல, எதிர்க்க முடியல, ஆர்ப்பாட்டம் நடத்த முடியல, போராட்டம் நடத்த முடியல, மக்களை திரட்டி நாம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. அந்த சிஏஏ சட்டத்தோடு தான் நாம வந்து எஸ்ஐஆரை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த குடியுரிமை திருத்த சட்டம், இப்போ என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குல்ல, தேசிய மக்கள் பதிவேடு இருக்குல்ல, இப்போ இவங்க இந்த தேசிய மக்கள் பதிவேட்டையும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தையும் இந்த எஸ்ஐஆரையும் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த மறைமுக செயல் திட்டம், அவங்க கொண்டு வர செயல் திட்டத்தை நாம புரிஞ்சுக்க முடியுன்ற நான் அதை மக்களுக்கு நாம தெளிவுபடுத்த வேண்டிய, புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். அதனாலதான் எஸ்ஐஆர் நாம எதுக்குறோம். பீகார்ல எப்படி மக்களுடைய வாக்குகள் வந்து பறிபோச்சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் மக்களுடைய வாக்குகள் பறிபோகும். கண்டிப்பா போகுங்க. அவங்க அதுக்கு தானே வர்றாங்க. இப்பங்க நீங்க வந்து அந்நிய நாட்டிலேருந்து வந்திருக்கிறவங்கள அப்புறப்படுத்துன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு கணக்கெடுக்கிறது இல்லை. இப்போ இந்த நாட்டின் மக்களை, இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சான்று கேட்குறீங்க? உங்களுடைய சான்றினுடைய கிரைட்டீரியா என்ன? அதை சொல்லுங்க. எதெல்லாம் நீங்க கேட்குறீங்க? அப்போ அதெல்லாம் இல்லைன்னா அடிப்படையில் நீங்க என்ன கேட்குறீங்க? அல்டிமேட்டா என்ன கேட்குறீங்க? பிறப்பு சான்று கேட்குறீங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்கு. அது தடை இல்லைன்னு சொல்லுதுங்க. அந்த தடை இல்லைன்னு சொல்லுதுனாக்கா, இப்போ வந்து திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அது வந்து தடை கோரிச்சு இந்த மண்ணில வந்து கிட்டத்தட்ட 5 முறை ஆண்ட அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிச்சு நீதிமன்றத்துக்கு போகுது. அப்ப எஸ்ஐஆரை ஆதரிக்கிறது யாரு? அதிமுக ஆதரிக்குது. எஸ்ஐஆரை கொண்டு வர்றது யாரு? பிஜேபி. இப்ப அதிமுக யாரு கூட இருக்கு? பிஜேபி கூட இருக்கு. அப்போ அதிமுக இந்த இடத்தில், இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறது. அதிமுக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு. அதிமுக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அம்பேத்கருக்கு எதிராக இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்குது. இந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு. உண்மையிலேயே எஸ்ஐஆரை வந்து ஆதரிக்கிறது கூடாது என்பது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும்
பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக பிஜேபி என்ன சொல்றதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்கு. இது நாம வேற வழி இல்லாம ஆளாயிருக்கு. உண்மையிலேயே எஸ்ஐஆரை எதுக்குறோம்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு பலமான கட்சி, பலவீனமா இருக்கு. அதற்கு காரணம் அந்த பலவீனமா இருக்கிற இந்த நேரத்துல நாம வந்து எப்படியாச்சும் பண்ணி ஆட்சிக்கு வரணும்ன்ற செயல் திட்டத்துல எண்ணத்துல அது அப்படி போகுது. அதனால அதை வந்து இப்போ நீதிமன்றம் சொன்னதுல நாம வந்து எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம வந்து மேல்முறையீடு போறதா என்ன செய்யறதா, இப்போ மக்கள் எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கிறாங்கன்றது நம்ம பண்ண போறோம். ஆனா எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நாம எதிர்க்காம விட்டுட்டோம்னா உண்மையிலேயே இந்த மக்களுக்கு நாம துரோகம் செய்யறோன்னு தான் நாம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. எனவே எஸ்ஐஆர்ல வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்க, பேராபத்து இருக்குங்க. இந்த எஸ்ஐஆரை வந்து நீங்க எதிர்க்காம விட்டுட்டீங்கன்னாக்கா இந்த மக்களையே அகதிகளாக்க நிலை வரும். நீ இந்த மண்ணின் மக்கள் இல்ல, நீ இந்த மண்ணின் மைந்தன் இல்ல, நீ பூர்வகுடி கிடையாது, நீ இந்தியன் கிடையாது என்று சான்றெல்லாம் ஒப்படைக்கல அப்படின்றதுனால யார் யாருக்கெல்லாம் பிறப்பு சான்று இருக்கோ அவங்கெல்லாம் ஓட்டு போடலாம். அவங்கெல்லாம் நீ இந்தியன், அவங்கெல்லாம் அந்த குடிமகன், மற்றவங்கெல்லாம் குடிமகன் இல்லை அப்படின்ற நிலை தான் வரும். அதுதான் எஸ்ஐஆர் வழிவகுக்கும். அதற்காகத்தான் எஸ்ஐஆர் நாம எதுக்குறோம். 2000க்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட 10 முறை வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து நடந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து திமுக எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 2002 வந்து அந்த வாக்காளர் திருத்த பட்டியல்ல உங்க பேர் இருக்குதான்னு செக் பண்ண சொல்றோம். அந்த 2002 தேர்தல், அந்த தேர்தல் விதிமுறையில் அந்த எஸ்ஐஆரில் அப்போ நடந்த அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தால் அக்செப்ட் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அதுக்கப்புறமா பிறந்தவங்களோட இது அதுதான், அது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. கணவன்னா அப்பா பேர் இருக்கா, அம்மா பேர் இருக்கா, மனைவி பேர் இருக்கா, தாத்தா பேர் இருக்கா அப்படின்லாம் அதில் கேட்குறாங்க. அப்போது அந்த 2002 நீ அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாக்கா ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போது 2002 வந்து இவங்க கணக்கில் கொண்டு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த 2002 முறைப்படி வாக்காளர் திருத்த பட்டியலை எடுத்தாங்களா அப்படிங்கிறத கேள்வி. இப்போது இந்த எஸ்ஐஆர், இந்த சிறப்பு தீவிர சீர்திருத்தம், அந்த வாக்காளர் சீர்திருத்தம் இருக்க, இப்போ இதில் வந்து அவங்களுடைய எய்மே, அல்டிமேட் எய்மே என்ன அப்படின்னா அவங்க வந்து நினைக்கிற செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் முழுக்க பிஜேபியோட நோக்கம். பிஜேபியோட நோக்கம்ன்றதை விட ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். ஆர்எஸ்எஸ் நினைக்கிறத பிஜேபி செயல்படுத்தணும். அதன் அடிப்படையில் தான் அது கொண்டு வர்றாங்க. எனவே இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கே மிகப்பெரிய பேராபத்து இந்த எஸ்ஐஆரால் இருக்குது. இதை அனைவரும் புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்கக்கூடிய, இப்போது ரூரல் ஏரியாவுக்கு போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அங்கே நெட்டு கிடைக்காது. அப்போ அந்த நெட்டு கிடைக்காத பட்சத்தில் அது கூட வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், ஒரு இடையூறை ஏற்படுத்தும். உங்கள் பேர் இருக்கா இல்லைன்னா அதை காரணம் காட்டி கூட வந்து பேர் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய நடைமுறை சிக்கலும் இருக்குது. இப்போ இந்த நடைமுறை சிக்கலையே இப்போ யதார்த்தமாக வந்து நீங்கள் பேர் எடுக்கிறாங்க நீக்கிறாங்க, அதில் வந்து நாம் எந்த சந்தேகமும் பட போகிறதில்ல. ஆனால் இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது. அந்த செயல் திட்டத்தை நாம் வந்து எதுக்கணும். இப்போ அந்த சதியை எதுக்குன்ற நோக்கம் தான் நாம் எஸ்ஐஆரை எதுக்குறோம். எனவே இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பிஜேபி நம்ம அடிக்கடி சொல்லி வர்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த நாட்டை மொத்தத்தில் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறபடி நடக்கக்கூடாது, மனு சட்டம் சொல்கிறபடி நடக்கணும். இப்போ மனு சட்டம் என்னன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம். ஆர்எஸ்எஸ் கொண்டு வர்றதை மனு சட்டம் ஆதரிக்கும். அப்போ இந்த நாட்டை ஸ்டேட் ரிலீஜனாக ஆக்கணும். இப்போ மதச்சார்பின்மையாக இருக்குல்ல, இல்லை எந்த மதச்சார்பின்மையே கூடாது, மத சார்பாக இருக்கணும். ஒரு மதம் தான் இருக்கணும், அது இந்து மதமாக இருக்கணும். அப்போ இந்து மதமாக இருக்கணும்னா அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை, அந்த சித்தாந்தத்தை ஏற்கிற கட்சி தான் இருக்கணும். இப்போ திராவிட கட்சியோ பெரியாரிய கட்சியோ மற்ற இயக்கங்களோ இடதுசாரிகளோ இருக்கக்கூடாது. அப்போது இதையெல்லாம் அழித்தொழிக்கிற வேலையை தான் இந்த எஸ்ஐஆர் மூலயமா கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அது இந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது காமனாக வந்து யதார்த்தமாக சொல்லுவாங்க, ஏப்பா ஏன் கணக்கெடுக்க வர்றாங்க, ஏன் அதை அவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லி காமனாக பேசுவாங்க. அதல்ல, இதில் இருக்கிற மறைமுக செயல் திட்டத்தை, சதி திட்டத்தை புரிஞ்சிக்காமல் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய சதி இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்த்த வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். இதை நாம் எதிர்க்காமல் விட்டுட்டோம்னா மிகப்பெரிய பேராபத்து இருக்கும். இந்த மக்களை, இந்த மண்ணின் மக்களை, இந்த பூர்வகுடிகளை அகதிகளாக ஆக்கக்கூடிய வேலையை
பிஜேபி செய்ய நினைக்குது. நாம் எல்லோரும் உஷாராகணுன்றது தான் நாம் சொல்கிறோம். சரி. இப்போ இதுக்கு அடுத்தடுத்து இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து அமைக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி.